உளற. நான் எப்ப சிவாவை கொன்ன? நான் எதுக்கு அவனை பார்த்து பொறாம பண்ணோம்? எனக்கு அந்த அவசியமே இல்லையே. அவன் தான் என்ன பார்த்து பொறாமப்பட்டான். அவன் தான் என்ன கொல்ல முயற்சி பண்ணான். நீதானே ஷாலினி கால் பண்ணி அவன் என்ன கொல்ல போறான், பத்திரமா இருன்னு சொன்ன. இப்ப அந்த சிவா எங்க இருக்காரு? இங்க ஹைவேல இருக்கிற மலை பகுதியில் அவன் டெட் பாடி இருக்கு. அப்படின்னா இன்னைக்கு நீங்க சிவா கூட தான் இருந்தீங்களா? ஆமா சார், நான் வழியில அவனை பார்த்தேன். ஆனா நான் அவனை கொலை பண்ணல. அதெல்லாம் விசாரணைக்கு அப்புறம் தெரிய வரும். இப்ப உங்ககிட்ட கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அந்த சைடு நீங்க எதுக்காக போனீங்க? சார், நான் ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்றதுக்காக போயிட்டு இருந்தேன். அப்பதான் வழியில எனக்கு ஷாலினி கால் பண்ணி சொன்னா. சிவா இவளுக்கு கால் பண்ணி என்ன கொல்ல போறதா சொன்னதா. இந்த விஷயத்தை பயந்து போய் ஷாலினி தான் இன்ஃபார்ம் பண்ணா. சோ ஷாலினி இவளை பயந்துருக்காளேன்னு சொல்லி நான் ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணி திரும்ப வந்துட்டு இருந்தேன். அப்ப நான் வழியில வந்துட்டு இருக்கும்போது தான் ரோட்ல ஒரு ஆள் படுத்துட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அந்த ஆள் எழுப்பலான்னு கிட்ட போனேன் சார். பார்த்தா அது அந்த சிவா. நான் ஒரு செகண்ட் யோசிக்கிறதுக்குள்ள அவன் என் கண்ணுல மிளகா பொடி தூவிட்டான் சார். சார் சார் நான் ஒத்துக்கிறேன் சார், எனக்கு அவனுக்கு கை கலப்பு நடந்தது உண்மைதான். ஆனா நான் அவனை கொலை பண்ணல. I didn't kill him. அதுல என் போன் உடைஞ்சு போயிடுச்சு. சோ என்னால யாருக்கு கால் பண்ண முடியல. பட் ட்ரஸ்ட் மீ, சத்தியமா அவனை கொல்ற எண்ணமே எனக்கு இல்ல சார். அவன் தான் என்ன கொல்றதுக்காக வந்திருக்கான். கடைசி வரைக்கும் என்ன மிரட்டிட்டே இருந்தா ஷாலினி. நீ போய் சொல்ற. இன்ஸ்பெக்டர், நான் சொன்ன நம்ப மாட்டீங்களா? இவன் என் கண்ணு முன்னாடி தான் சிவாவை கொலை பண்ணான். இவன் தலையில அடிபட்டு ரத்தம் வந்துச்சு. பாவம் சிவா இவனை பார்த்து என்ன விட்டுடுன்னு இவன் காலை பிடிச்சு கெஞ்சினான். ஆனா இவன் கொன்னுட்டான். நான் சிவாவை மனசார காதலிச்சேன். எங்க நான் இவனை விட்டுட்டு சிவா கிட்ட போயிடுவானு இவன் பயந்துகிட்டே இருந்தான். அதான் இவன் சிவாவை கொன்னுட்டான். இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், ஆரம்பத்துல இருந்து எனக்கு இவன் கூட வாழ விருப்பம் இல்ல. அதான் இவன் கிட்ட டிவோர்ஸ் வாங்கணும்னு நினைச்சேன். இவனுக்கு நான் டிவோர்ஸ் வாங்க நினைச்சேன்னு தெரிஞ்ச உடனே சிவாவை கொலை பண்ணணும்னு நினைச்சிருக்கான். சிவாவையும் என்னையும் பிரிச்சுட்டான். ஷாலினி, நீ என்ன பேசுற? நீ என்னதானே காதலிக்கிற? சிவாவை வெறுக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தியே. நான் ஒத்துக்கிறேன் ஷாலினி, நம்ம டிவோர்ஸ் வாங்கணும்னு பேச்சு வார்த்தை நடத்தணும். ஆனா அதுக்கப்புறம் கடைசி நம்ம என்ன முடிவு பண்ணோம்? நமக்கு டிவோர்ஸ் வேணா, சேர்ந்து வாழ முடிவு பண்ணோம்ல. பத்மாதிமா, இப்பதான் இதை பத்தி உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நீ ஒரு முட்டாள். எனக்கு என்ன விருப்பங்கிறத நீ கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கவே இல்ல. உனக்கு ஞாபகம் இருக்கா? உன்னை பார்த்து நான் ஐ லவ் யூ சொல்லணும்னு நீ எப்பவும் நினைச்சிட்டே இருப்ப. நான் ஏன் ஐ லவ் யூ சொல்லன்னு யோசிச்சிருக்கியா? நான் உன்னை காதலிக்கவே இல்ல. நான் உன்கிட்ட போய் சொல்லவும் விரும்பல. உண்மையை சொன்னா அதை கேட்கிற சக்தி உனக்கு இல்ல. ஒருவேளை உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா போய் லாயர் கிட்ட கேட்டு பாரு. டிவோர்ஸ் பேப்பர் ரெடி பண்ண சொல்லி நான் அவர்கிட்ட எப்பவோ சொல்லிட்டேன். சிவாவுக்கும் எனக்கும் உள்ள உறவுக்கான ஆதாரமும் அவர்கிட்ட இருக்கு. கண்ணு கொஞ்சம் திறந்து பாரு மிஸ்டர் ஆர்வி. உன் கனவு உலகத்துல இருந்து நிஜ உலகத்துக்கு கொஞ்சம் வா. ரெண்டு பேரும் வெளில வாங்க, உங்களுக்கு விடுதலை கிடைச்சாச்சு. அக்கா, நாங்க விடுதலை ஆயிட்டோமா? ஏய், எழுந்து வெளியே வாமா. சீக்கிரம் வா. லட்சுமி, லட்சுமி. அக்கா வேண்டாக்கா, அழுததெல்லாம் போதும், வாங்க. இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு. வாங்கக்கா போலாம், வாங்க போலாம்.
போது ஷாலினி, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. பைத்தியம் பிடிச்சிருச்சா உனக்கு? நீ என்ன பேசுறேன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? இன்னைக்கு காலையில உன்கிட்ட கேட்டப்போ இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள என் சந்தோஷத்துக்கான காரணம் தெரியும்னு சொன்னேன். அதை கேட்டு உன்னை விட நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா இதெல்லாம் என்ன ஷாலினி? அம்மா இதுதானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நான் சிவாவை தாம்மா காதலிக்கிறேன். அவனதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடியே சிவாவை கொண்டு இவன் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான். இப்படி வளரத நிறுத்து ஷாலினி. சாயந்தரம் நீ எல்லார்கிட்டயும் என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னு எனக்கு தெரியும். நீ ரவிய உயிருக்கு உயிரா காதலிக்கிற, வாழ்நாள் முழுக்க அவன் கூட இருக்க ஆசைப்படுறேன்னு சொல்லணும்னு நினைச்சேன். நான் உங்ககிட்ட ரவிங்கிற பேரை சொன்னா ஒரு தடவையாவது ரவியை காதலிக்கிறேன்னு உங்ககிட்ட சொல்லிருக்கேனா? மா உங்களுக்கே தெரியும், நான் ஆரம்பத்துல இருந்து சிவாவை தான் காதலிச்சேன். உங்களுக்கே தெரியும்ல, அப்பா அவனுக்கும் எனக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்பட்டாரு. நீங்க மட்டும்தான் எங்க கல்யாணத்துக்கு எதிரா இருந்தீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? நீங்க தான் என்ன வற்புறுத்தி ரவி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் ரவியை எந்த அளவுக்கு வெறுக்கிறேன்னு. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இது உண்மையா இல்லையான்னு சொல்லுங்கம்மா. எனக்கு எல்லாம் தெரியுங்கிறது உண்மைதான் ஷாலினி. ஆனா என்ன? நீங்க தான் என்னோட வாழ்க்கையை தியாகம் பண்ண சொன்னீங்க. நீங்க தான் நம்ம குடும்பத்தோட சந்தோஷம் மட்டும் போதும்னு யோசிக்க சொன்னீங்க. அதுக்கு ஏன் சந்தோஷத்தை பலி கொடுத்தீங்க? நீங்க தானமா சொன்னீங்க, ஒரு நல்ல மனைவியாரு, புருஷனுக்கு மரியாதை கூட, மாமியாருக்கு மரியாதை கூட, அதை பண்ணு இது பண்ணு எவ்வளவோ சொல்லிட்டீங்க. போதும். ஒரு தடவையாவது நீங்க ஏன் சந்தோஷம் இதுல இருக்குன்னு கேட்டீங்களா? ஷாலினி, அந்த நேரத்துல நீ ரவிய கல்யாணம் பண்ணிக்க விரும்பலன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்கப்புறமா நீயா அவனை உன் புருஷனா ஏத்துக்கிட்டல. நீ எதனா என்கிட்ட வந்து ரவிய காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்ன. உங்ககிட்ட நான் போய் சொன்னேன். ராத்திரி பகல் நீங்க குடுக்கற லெக்சர்ல இருந்து தப்பிக்கதான் அப்படி சொன்னேன். நான் காதலிச்சு என்னோட சிவா கிட்ட எப்படி திரும்பி போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேம்மா. இன்ஸ்பெக்டர், நான் என் சிவாவை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்தேன். ஆனா கல்யாணத்தன்னைக்கு இவன் பண்ண கலாட்டாவால நான் தேவையில்லாம இவனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. என் குடும்பத்தோட மான மரியாதை காப்பாத்துறதுக்காக மட்டும்தான் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். வேணும்னே எனக்கும் சிவாவுக்கு நடக்கிற இந்த கல்யாணத்தை இவன் தடுத்து நிறுத்திட்டான். என்ன கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையில அப்படி பண்ணான். வளரத நிறுத்து ஷாலினி. எந்த மனுஷன் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நிறைய நல்லது செஞ்சிருக்கானோ அவனை நீ அவமானப்படுத்துறியா? அம்மா, அதெல்லாம் ஏன் அவன் பண்ணான் தெரியுமா உங்களுக்கு? அவங்க செஞ்ச பாவத்தெல்லாம் மறைக்கிறதுக்காக. வேணும் தாமா இவன் நல்லவன் மாதிரி நடிச்சிருக்கான். ஏதோ இவனோட கெட்ட புத்தி நமக்கு தெரியக்கூடாது பாருங்க. இன்ஸ்பெக்டர், சின்ன வயசுல இருந்தே இவனை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனா தன்னோட ஏழ்மை நிலையால இவனால என்ன அடைய முடியல. ஆனா பணக்காரன் ஆனதுக்கு அப்புறம் இவன் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதுக்கப்புறமா இவனால என்ன அடைய முடியல. இவன் பணத்தால என்னையும் சிவாவையும் பிரிக்க முடியாதுங்கறத இவன் புரிஞ்சுக்கிட்டான். உடனே அதை இவனால் தாங்கிக்கவே முடியல. இவன் காதல் இவனுக்கு கிடைக்கலன்னு என்னோட காதலை என்கிட்ட பறிச்சுட்டான். ஷாலினி, அண்ணி, அண்ணி உங்களுக்கு என்னாச்சு? ஏன் அண்ணன் இப்படி பேசுறீங்க? யாருக்கும் எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என்னால இதுக்கு மேல டிராமா ஆட முடியாது. உன் கூட ஒரு பக்கம் காதல் நாடகம், இன்னொரு பக்கம் உன் குடும்பத்து முன்னாடி சண்டை போடுற நாடகம். நான் இப்படி எல்லாம் பண்ணதுக்கு காரணம் டிவோர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு கொஞ்சமாவது பணம் கிடைக்கும் தான். ஆனா இனிமே அந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? ஏன்னா என்னோட சந்தோஷம் என் சிவாவை என் கூட இல்லையே. எனக்கு உங்க யாரை பத்தியும் எந்த அக்கறையும் இல்ல. எனக்கு நீங்க யாரும் வேண்டாம். அடக்கடவுளே, என்ன இந்த பொண்ணு இப்படி பேசிட்டு இருக்கா? இவ்வளவு நாளா ஒரு மாதிரியா இருந்தா திடீர்னு இப்படி மாறிட்டாளே. எப்படியோ என் வேலை முடிஞ்சா சரி. ஷாலினி இப்ப சொன்னதெல்லாம் கரெக்ட் தான்.
உங்க யார் மேலயும் அவளுக்கு எந்த அக்கறையும் இல்ல, புரியுதா? இல்ல, ஷாலினிக்கு தன்னோட குடும்பம் தான் எல்லாமே. வாழ்க்கை பூரா கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டா. ஆனா இப்படி ஒரு பொய் எதுக்கு சொல்றா? இது ஒண்ணு பொய் இல்ல. இதுக்கு முன்னாடி உன்கிட்ட பேசினல அதான் பொய். இல்ல ஷாலினி, நான் உன் கண்ணுல பாத்திருக்கேன். நீ வாய் திறந்து ஐ லவ் யூ சொன்னது இல்லைங்கிறது உண்மை. ஆனா என்னால அதை உணர முடிஞ்சது ஷாலினி. எனக்கு முன்னாடி உன் மனசுல உள்ளதை சொல்ல நீதான் ஆசைப்பட்ட. உன்னை தடுக்கிற விஷயம் எதுன்னு சொல்லு ஷாலினி. நீ ஏன் இந்த மாதிரி பேசுறேன்னு எனக்கு புரியல. எனக்கு நல்லா தெரியும் இது சத்தியமா நீ இல்ல. தயவு செஞ்சு உண்மையை சொல்லு ஷாலினி. ரவி விடுறா அவள. இவ தன்னோட பாட்டியோட சேர்த்துக்கிட்டு உன் அப்பா அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்புனா. போலீஸ் கிட்ட தாடி வாங்க வச்சா. உன் மேல கொலைகாரன் என்ற பழிய போட்டிருக்கா. அது மட்டுமா, அந்த சிவாவோட தகாத உறவை வச்சுக்கிட்டு நம்ம ஒட்டுமொத்த குடும்பத்தோட பேரையே கெடுத்துட்டா. நீ என்னடான்னா இது எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிட்டு இவ ஏன் இப்படி பேசுறான்னு கேட்டுட்டு இருக்கியா? பேசுவாடா இவ, இதுக்கு மேலேயே பேசுவா. ஏன்னா அதுதான் அவளோட பழக்கம். இவ எவனுக்குமே சொந்தமாக முடியாது. ஏன்னா இவளோட ரத்தம் அப்படிப்பட்டது. ஆனா உனக்கு என்ன ஆச்சுடா ரவி? நீ என்னோட வயசுல பிறந்தவன் தானே. உன்னோட காதல் ஒரு நாள் உன் உயிரை எடுக்கும் பாரு. அப்பதானே நீ புரிஞ்சுக்குவ இவ எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகிங்கிறத நீ தெரிஞ்சுக்குவ. ஷாலினியை பத்தி எனக்கு தெரியுமா? ரவி, என் காதலை விட எனக்கு என் ஷாலினி மேல நம்பிக்கை அதிகம். இவன் அந்த மாதிரி பண்ண மாட்டான்னு எனக்கு தெரியும். ஏன் என்னால பண்ண முடியாது? என் கண்ணு முன்னால இவன் சிவாவை கொண்டாங்கறத நான் உங்களுக்கு கம்ப்ளைண்டா கொடுக்கறேன். இவன் அப்பா அம்மா என்ன அடிச்சு கொடுமைப்படுத்தினாங்கன்னு என்னோட பாட்டி மூலமா நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். எல்லாத்தையும் நான் தான் செஞ்சேன். இவனோட அப்பா அம்மாவை நீங்க அடிச்சது நல்லதா போச்சு. ஏன்னா இவங்க தினம் தரம் என்ன அடிச்சாங்க. ஷாலினி, என்ன ஷாலினி? போய் அம்மா கிட்டே கேட்டு பாரு. என் தலைமுடியை புடிச்சு தரம் இழுத்துக்கிட்டு போய் வெளியே தள்ள பாக்கல. என்னை எட்டி உதைக்கல. எனக்கு உங்களால அடிப்படல. கேளு. மகனுக்கு நிச்சயமா தண்டனை கிடைக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி பெத்தவங்களுக்கு தண்டனை கிடைச்சி ஆகணும். இவங்க ஜெயிலே கடந்து சாகணும். போதும், நிறுத்த. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின உங்க பாட்டியோட சேர்ந்து நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவேன் நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் பண்ண மாட்டேன்? நீ உன் அப்பா அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு என் வாழ்க்கையை அழிக்கிறத நான் வேடிக்கை பார்ப்பேன். ஆனா பதிலுக்கு நான் இதை கூட பண்ண மாட்டேனா? சார், சிவாவோட டெட் பாடி கிடைச்சாச்சு சார். அப்ப இவங்க சொன்னது உண்மைதானா? மிஸ்டர் ஆர்வி தான் அந்த சிவாவை கொலை பண்ணதா? மிஸ்டர் ஆர்வி, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். கான்ஸ்டபிள்ஸ், ஒரு நிமிஷம் இன்ஸ்பெக்டர். மிஸ்டர் ஆர்வி சிவாவை கொலை பண்ணதுக்கு உங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. சும்மா ஷாலினி சொல்றாங்கன்றதுக்காகலாம் என்னோட கிளைண்ட்டை நீங்க அரெஸ்ட் பண்ண முடியாது. சரி, இப்ப நாங்க போக விடுறோம். ஆனா எங்க விசாரணை முடியற வரைக்கும் இந்த ஊரை விட்டு நீங்க எங்கேயும் போக கூடாது. என தேவைப்படும் போது எப்ப வேணாலும் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடுவோம். அண்டர்ஸ்டாண்ட்?
பையனோட அப்பா கொஞ்சம் வினோதமா இருந்தாரு இல்ல? அப்படியா? அப்ப நீங்க பையன் எங்க வேலை பாக்குறான், எவ்வளவு சம்பாதிக்கிறான் அதெல்லாம் இல்ல, அவனோட அப்பா கிட்ட கேக்குறீங்க. டாபர் மிஸ்வாக் ட்ரை பண்ணீங்களா? இதுல ரேர் மிஸ்வாக் ஹர்ப் இருக்கு, கம் கிரிப் டைட் பண்ணுதுன்னு. டாபர் மிஸ்வாக்ல இருக்கு ரேர் மிஸ்வாக் ஹர்ப். இது கம் கிரிப்பை டைட் பண்ணுது. கம் கிரிப் டைட்டா இருந்தா பற்கள் ஸ்ட்ராங். அதோட அமேசிங் மவுத். நீ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எங்களுக்கு முன்னாடியே கிளம்பிட்ட. வீட்டுக்கு வர உனக்கு எதுக்காக இவ்ளோ நேரம் எடுத்தது? நீ எங்க இருந்த, என்ன பண்ணிட்டு இருந்தன்னு நான் கேட்க மாட்டேன். ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் சொல்லு, எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ற? ஷாலினி, நீ எனக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். ஷாலினி, ஏன் ரவி மேல பழிய தூக்கி போட்ட? நீ எந்த அளவுக்கு ரவிய காதலிக்கிறேன்னு எனக்கு தெரியும். நடுவுல எங்க இருந்து இந்த சிவா வந்தா? இத பாரு ஷாலினி, சந்தர்ப்ப சூழ்நிலையால தான் நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கனா? என்கிட்ட சொல்லுமா. நீ சொன்னதானே என்னால உனக்கு ஏதாவது சொல்ல வேண்டியதெல்லாம் அங்கேயே சொல்லிட்டேன். உங்களுக்கு ரவி நிரபராதியா தெரிஞ்சா அத போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ப்ரூவ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்ல. நான் உன் பேரை கூட கேட்க விரும்பல. பாத்துப்பா. மெதுவா வாங்கக்கா, எல்லாம் சரியா போயிடுங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. மெதுவா வாங்கக்கா. ஏ பவி, போய் சீக்கிரமா ஒரு பாத்திரத்துல சுடு தண்ணி கொண்டு வா. அக்காவுக்கு உதறணும். சீக்கிரமா வா. அக்கா வாங்க, வாங்க மெதுவா வாங்க. பாத்துக்கா, பாத்து மெதுவா உட்காரு. ஐயோ கடவுளே, பாத்துக்கா மெதுவா உட்காருக்கா. கொஞ்ச நேரம் பொறுத்துமா. பரவாயில்ல விடு ரவி. உட்காரு. அம்மா, ஐயா மெதுவா. அம்மா பாத்துமா, அதுல வச்சுக்கோங்க. கடவுளே, பவி அத குடி சீக்கிரம். என்னங்கம்மா? சரியா போயிடும். உனக்கு என்ன ஆச்சு ஷாலினி? எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற? திடீர்னு ஏன் இந்த மாதிரி அவ பேசணும்? நிச்சயமா மனசுக்குள்ள ஏதோ நினைச்சுதான் இந்த மாதிரி பண்றா. அவகிட்ட உடனே தனியா பேசி ஆகணும். மா, இங்க எதுக்குமா வந்தீங்க? நீங்க போய் உங்க ரூம்ல படுத்து நல்லா ரெஸ்ட் எடுங்கம்மா. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசி ஆகணும் ரவி. அந்த ஷாலினிய பத்தி. மா, ஷாலினி மேல உங்களுக்கு நிச்சயமா கோவமா தான் இருக்கும். எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியுமா. இதுல நிச்சயமா அவளை பண்ணல. உன் மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஷாலினிங்கிற பேய் ஒழிஞ்சாதான் உன் மனசுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அவ என்ன பண்றான்னு புரியும். அவ தன்னோட பாட்டி கூட சேர்த்துட்டு உன்னோட அப்பா அம்மாவை ஜெயில அடி வாங்க வச்சிருக்கா. நீ என்னடா ஒண்ணும் பண்ணல சொல்ற? அவ உன் மேல கொலைகாரன்ற பட்டத்தை சுமத்திருக்கா. நீ என்னடா அவ இதெல்லாம் செய்யலங்கிற? அம்மா, உங்க ரெண்டு பேருக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டதுக்கு நிச்சயமா நான் மட்டும்தான் காரணமா இருக்க முடியும். ஏன்னா உங்க ரெண்டு பேருக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டப்போ நான் உங்க பக்கத்திலே இல்லம்மா. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. எனக்கு ஷாலினிக்கு டிவோர்ஸ் கொடுக்க விருப்பம் இல்ல. அவ இந்த மாதிரி பிஹேவ் பண்றானா அதுக்கு நிச்சயமா அவ ஃபேமிலில பிரஷர் பண்ணிருக்கலாம், இல்ல வேற ஏதாவது காரணமா கூட இருக்கலாம். அது என்னன்னு எனக்கும் தெரியாது. மா,
இதுல ஒண்ணு மட்டும் உண்மை, அவ சத்தியமா என்னதான் காதலிக்கிறா. என்னை பத்தி நிச்சயமா அவளால தப்பா யோசிக்கவே முடியாதுமா. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கெடுதலா கூட அதை அவளால வேடிக்கை பார்க்கவே முடியாது. எனக்கு ஷாலினி பத்தி நல்லா தெரியுமா. அவ ஏதோ ஒரு பிரச்சனை. அவ உன்னை இல்லடா, நீதான் அவளை காதலிக்கிற. அதுவும் உன் காதல் கண்மூடித்தனமா இருக்கு ரவி. அதனாலதான் உனக்கு உன் அம்மா கையில பட்ட அடிகள், உன் அப்பாவோட நிலைமை எதுவுமே உன் கண்ணுக்கு தெரியல. இல்லம்மா, ஆரம்பத்துல இருந்தே உன்னை விவாகரத்து பண்ணணும்னு நினைக்கிறா. ஏன்னா அவ சிவாவை தாண்டா காதலிக்கிறா. உனக்கும் இதெல்லாம் நல்லா தெரியும்ல, நல்லா தெரியும்லடா. ஆனா நீ அதை ஏத்துக்க விரும்பல. ஆனா எப்பவுமே நீ உன்னோட மனசு சொல்றத மட்டும்தான் கேக்குற. உன்னோட காதல் ஏன் ரவி இப்படி இருக்கு? அந்த காதலுக்காக உன் குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் பலி கொடுக்கணுமா? போதும், இதுக்கு மேல என்னால முடியாது, நிச்சயமா தாங்க முடியாது. நான் சொல்றத கேட்டு இப்பவே அவளுக்கு விவாகரத்து கொடுத்து அனுப்ப. அவளை எப்படியாவது ஒழிச்சு கட்டு. அவ காதல் ஒரு ரத்த சொந்தங்கள் கிட்ட இருந்து உன்னை பிரிக்குது ரவி. ரவி, நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? இங்க பாரு ரவி, நான் சொல்றத கேளு. இந்த நிமிஷமே அவளுக்கு விவாகரத்து கொடுத்துரு. அவளை மொத்தமா தலைமுழுகிடு. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. இத பத்தி என்ன முதல்ல யோசிக்க விடுங்க. இத பத்தி நான் அப்புறம் பேசுறேன்.